ஹலோ கைஸ், நான் தான் கண்டென்ட். நான் ஸ்கேட்டிங் போர்டு மேக் பண்ணலான்னு தோணுச்சு. எப்படின்னா இரும்புலேயே மேக் பண்ணலான்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூட்டர் மேக் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கூட்டர்லேருந்து பாதி பார்ட்ஸ் எடுத்து ஸ்கேட்டிங் போர்டு மேக் பண்ணலான்னு தோணுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும், காலடி ஓசைகள் செம்பனை தேடு. அம்மம்மா பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பெத்தோவானின் செம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ. ஹலோ கைஸ், பாருங்க நம்மளோட நியூ மாடல் வண்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரீசெண்டாக கூட இந்த மாதிரி வண்டி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. யூடியூப்பில் எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. பாருங்கள் இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், முன்னாடி வந்து ஹேண்டில் ஃபிட் பண்ணுறது கை பண்ணி வச்சுங்கிறப்ப பாருங்கள், பேக் சைடு எல்லாமே ஃபுல் ஒர்க்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரெடினே இருக்குது. இவங்க பெஸ்ட்டே ஸ்டேரிங் ஃபிட் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், நம்மளோட மினி சைக்கிளுக்கு நிச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பாருங்க ப்ளைவுட் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. சீட் போல்ட்டு எல்லாமே போட்டாச்சு. நான் ஹேண்டில் பார் மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இதுக்கு வந்து சைடில் சுற்றியும் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கும் நம்மளோட வீடியோ இருந்து. ஹலோ கைஸ், நம்மளோட ஸ்கூட்டருக்கு ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணலான்னு தோணுச்சு. ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள், செவுறு பிளேடு ஒன்று வாங்கி வந்தாச்சு. பாருங்கள், தான் இதில் வந்து இந்த இடத்துல 2 பெரிய ஓட்டு போட்டாச்சு. இந்த இடத்துல 2 பெரிய ஓட்டு போட்டு டிவிஎஸ் 50 ஹேண்டில் பார் கிளாம்ப் போட்டு டைட் பண்ணலாம்னு தோணுச்சு. வாங்க எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆலோ வைஸ் பாருங்கள், ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணியாச்சு. எப்ஜெட் ஹேண்டில் பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்டு மரம் இருக்கிற செவராக இருக்கிற பிளேடு ஒன்று வாங்கி அதில் 2 ஓட்டை போட்டு டிவிஎஸ் 50 கிளாம்பு எப்ஜெட் ஹேண்டில் பார் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டா வேலை முடியுது கைஸ். பாருங்கள், ஹேண்டில் பாரும் வேஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டில் ஹேண்டில் பார் வெல்டிக்கிற மாதிரி இன்ஜிப்லாம் வேஸ்ட் ஆகுது. ஹேண்டில் பார் பாருங்கள், எப்ஜெட் ஹேண்டில் பார் எப்படி பாருங்கள். டிரைவிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. ஹலோ கைஸ், நான் தான் கண்டென்ட். நம்மளோட சைக்கிள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்மளோட சைக்கிளுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. சீட்
சீட்டில் எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். ஹேண்டில் பாரு ஃபிட் பண்ணியாச்சு. சரி வாங்க இப்போ இந்த சைக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ட்ரைவ் ஆகுதுன்னு. அதான் கைஸ் நாம் தான் பண்ண இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு செம்மையாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன ஓடுறதுக்கு தான் மேலே கொஞ்சம் இடம் பத்தலை. கீழே போய் ஓட்டினா நல்லாயிருக்கும். சரி வாங்க மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சைக்கிள் ஓடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது. அந்த சைக்கிள் ஓடுறதுக்கு சின்ன வீலாக இருந்தால் மெதுவாக போகும். கொஞ்சம் வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் தள்ளாவே வேகமாக போகுது. அதாவே தெரியும் நம்மளோட சைக்கிள் எவ்வளோ வேகம் வருதுன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்படி தான் நம்ம கீழே ஓட்டி போவோம். என்ன டேய் வாங்க சைக்கிள் ஓட்டலாம். டேய் வாடா வாடா. நான் இவெல்லாம் அட்டாட்டா ஓட்டிங்கிற வாடா. அட்டா ஓட்டிங்கிற மாதிரி தூக்குடா. ஃபுல்லாக தூக்குனா வா. ஏய் இல்லைடா இங்கே வர்ற இங்கே வர்றா. வாடா. ஏய் வாடாங்க. அது கீழே தூக்க முடியல. சரி கீழே வா. சரி மேலே வாங்க. ஏய் வாடா. உங்க அண்ணன் எங்க? உங்க அண்ணா வாடா.
ஹலோ கைஸ், நம்மளோட சைக்கிளோட எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நம்மளோட சைக்கிள் வாங்க நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் கீழே போய் மெயின் ரோட்டில் ஓட்டி போகலாம் எப்படி ஓடுதுன்னு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா, see you.